ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் புதிய புயல் காரணமாக ஆங்காங்கே கனமழை பெய்து வருகிறது. இதனால் எங்கெங்கு மீண்டும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் பள்ளி கல்லூரி விடுமுறை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை பார்க்கலாம். இலங்கை அருகே உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தை நெருங்குவதால் வரும் நாட்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மலேசியா மற்றும் சுமத்ரா தீவுகளுக்கு இடைப்பட்ட மலாக்கா ஜலசந்தியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிக்கிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தீவிரமடைந்து வங்கக்கடலில் புயலாக மாறும் என்று வானிலை வல்லுநர்கள் கணித்துள்ளனர். அதே சமயத்தில் மலாக்கா ஜலசந்தியில் தாழ்வு பெரிய அளவுக்கு தீவிரம் அடையாமல் அதே இடத்தில் நீடிக்கவே அனைத்து வானிலை காரணிகளும் சாதகமாக உள்ளன. எனவே தெற்கு அந்தமான் வழியாக எதிர்பார்க்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை இப்போதைக்கு வர வாய்ப்பில்லை. மாறாக குமரிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது இலங்கை அருகே நீடிக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பெய்து வரும் மழை இன்றும் நாளையும் சற்று தீவிரமடையும். மேலும் அனைத்து மாவட்டங்களும் பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். கடலோரம் மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பள்ளத்தாக்கு பகுதிகளில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இலங்கை அருகே உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு வரும் 27க்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் கடைக்கு நெருக்கமாக நகர்ந்து 3 நாட்கள் டெல்டா மாவட்டங்கள் முதல் சென்னை திருவள்ளூர் வரை இடைவிடாது அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். இந்நேரத்தில் வட உள் மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிக கனமழையும் பிற மாவட்டங்களில் அதிக கனமழையும் பெய்யும். நாகை முதல் திருவள்ளூர் வரை மழை பாதிப்பு ஏற்படலாம். இலங்கையை கடந்து தமிழகத்தின் வட கடலோரம் புயல் பாதிப்பு இல்லாத மழை தரும் நிகழ்வாக இது இருக்கும். கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறையானது அறிவிக்கப்படலாம்.